நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் விஜய், நட்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய தகுதியை தங்கள் கட்சி பெற்றிருப்பதாக உறுதியோடு தெரிவித்தார். தமிழகத்தை ஆண்டு அனுபவம் கண்ட திமுக, அதிமுக கட்சிகளே கூட்டணிக்காக அலைபாயும் நிலையில் தனித்தே வெற்றி பெறுவோம் என்று விஜய் பேசுவது மிகவும் அசாத்தியமான நம்பிக்கையாகவே கருதப்படுகிறது. அதே கூட்டத்தில் பேசிய கட்சியின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் உள்ள 2.25 கோடி இல்லங்களில் இருந்தும் குறைந்தது ஒரு ஓட்டு தவேகாவுக்கு இருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகளே 2,09,00,000 தான். அந்த வகையில் இப்போதே நாம் திமுகவை தாண்டிவிட்டோம் என்றார். கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன், வெளிநாட்டில் வசிக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து தவேகாவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் பார்த்தால் சுமார் 5,43,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். முதலில் தங்களுக்கு 23% வாக்குகள் இருப்பதாக கூறிய ஆதவ் அர்ஜுனா, பிற்பாடு பொதுக்குழுவில் 26% இருப்பதாக தெரிவித்தார். செங்கோட்டையன் 34% என்று கூட்டி சொன்னார். இந்த நிலையில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் தவேகாவுக்கு 2 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் இருப்பதாக இப்போது பேசியிருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மட்டும் பெற்ற வாக்குகள் 1,74,00,000, அதிமுக பெற்ற வாக்குகள் 1,53,00,000. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி மொத்தமாக பெற்ற வாக்குகள் 2,09,00,000. 2024 மக்களவை தேர்தலில் 22 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்ட திமுக பெற்ற வாக்குகள் சுமார் 1,17,54,000. கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளையும் சேர்த்தால் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் வரலாம். அதே சமயம் அந்த தேர்தலில் 39 தொகுதிகளிலும் சுமார் 1,55,000 வாக்குகளை அதிமுக பெற்றது. தனித்து போட்டியிட்ட பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை சேர்த்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சுமார் 1,50,000 கோடி வாக்குகள் கிடைத்திருப்பதாக கருதலாம். அந்த தேர்தலில் நாத்தாக்காவுக்கு சுமார் 32 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. ஆக எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த கட்சியும் தனித்து 2 கோடி வாக்குகளை பெற்றதில்லை. இந்நிலையில் கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாத்தாக்கா ஆகியவை பெற்ற வாக்குகளை எல்லாம் கூட்டினால் சுமார் 4 கோடி வாக்குகள் வருகிறது. எஞ்சியிருக்கும் சுமார் 1,43,00,000 வாக்குகளில் எந்த கட்சிக்கு எவ்வளவு போகும் என்ற தெரியாத நிலையில் தவேகா தலைவர்கள் தங்களுக்கு 2,25,00,000 வாக்குகள் இருப்பதாக எப்படி நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை.